ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அசர் ரேகா லைஃப் ஸ்டைல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு கார்ட் ரிவ்யூ தாங்க. நாங்கள் இதை அமேசானில் 1 மந்த்துக்கு முன்னாடியே ஆர்டர் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் அந்த கார்ட் வந்துச்சு. பட் கொஞ்சம் டேமேஜாக இருந்ததுனால நாங்கள் அதை ரிட்டர்ன் போட்டுட்டோம். அகைன் அவங்களே எங்களுக்கு இன்னொரு புது ப்ராடக்ட்டே சென்ட் பண்ணிட்டாங்க. இதை ஃபிட் பண்ண பிறகு இதில் ஏதாச்சும் ஒரு டேமேஜ் இருந்ததுன்னா நாங்கள் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய இதையும் எங்கள் வீட்டிலே தான் இருந்துச்சு. இப்போ புதுசு வந்திருக்கு. ஆனால் முதல்ல வந்ததை விட இது ரொம்பவே நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்குது. இன்ஸ்டாலேஷன் பிரதரும் அன்றைக்கே வந்துட்டார். அவர் மடமடன்னு பாக்ஸை திறந்து கடகடன்னு அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவர் ஒருத்தர் இருந்ததுனால அவரால் தனியாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ எங்கள் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பிரதருக்கு. அப்புறம் இவங்க 2 பேரும் வேலைன்னு வந்துட்டால் நாங்கள் வேலைக்காரண்டான்ற போல் அவங்களோட வேலையை கடகடன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த காட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாலேஷனுக்கு பெரிய டூல்ஸ் எதுவுமே தேவைப்படலைங்க. இதுக்கு தேவையான குட்டி குட்டி டூல்ஸ் எல்லாம் இந்த அமேசான்லேருந்தே கொடுத்து விட்டுட்டாங்க. அது நமக்கே தான். இந்த கார்ட்டோட நார்மல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 29,000 கிட்டே இருக்குது. ஆனால் இதை எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அமேசானில் சேல்ஸ் போயிட்டுருக்க டைமாக பார்த்து இதை ஆர்டர் பண்ணாங்க. இது நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணும்போது இதோட ரேட் பார்த்திங்கன்னா 25,000 தான். இதாங்க அந்த கார்ட்டோட ஃபைனல் லுக். வாவ், எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா ஒரு ராயல் லுக் கொடுக்குது இந்த கட்டலை. இந்த கார்டு வந்து ஷீஷமுண்டால் செஞ்சதுங்க. நம்ம ஒரு படி இதை வந்து ரோஸ் வுட் அப்படி சொல்லுவாங்க. இதோட ஹைட் பார்த்திங்கனாலும் பெருசாக இல்லை, 33 இன்ச்சஸ் தான் இருக்குது. முன்னாடி பார்த்திங்களா அழகாக 2 குஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாம் சாஞ்சிக்கிட்டே அழகாக டிவி பார்க்கலாம். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு சைடில் ஒரு சி ஷேப்பில் ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்பேனர் கூட அவங்க கொடுத்தது தான். நான் அந்த சைடும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது நல்ல வெயிட்டுங்க. நடுவில் ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் போல் கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃப் ஃபுல்லாக நம்ம வாட்ச்சு இல்லை கிளாக்கு ஏதாச்சும் பர்சஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த சைடும் சேம் அதே போல் ஒரு குஷன் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட்டை பேர் பண்ணிக்கிறதுக்காக அங்கே ஒரு செயின் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் நம்ம அதை க்ளோஸ் ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா உள்ளே ஒரு மேக்னெட் போல் இருக்குது. நம்ம ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணாலே போதும், அதுவே க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளைவுட் மேலே கொடுத்துருக்க ப்ளைவுட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை அவங்களே ஒரு ஹேண்டில் போல் சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதை பிடிச்சி லைட்டாக லிஃப்ட் பண்ணிங்கன்னா போதும். கீழேயும் பாருங்கள் ப்ளைவுட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாச்சும் நமக்கு வீட்டுக்கு தேவையில்லாமல் ரொம்ப அடைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ணாத பெட்ஷீட்டு பில்லோஸ் அதெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். இந்த சைடும் அதே போல் 4 சைட்லையும் இருக்குது. இந்த சைடு எடுக்கும்போது பார்த்து எடுங்க. ஏன்னா இந்த குஷன் வந்து உங்களுக்கு இடிக்கும். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளி இந்த ப்ளைவுட்டை மட்டும் எடுங்க ஃப்ரண்ட்டில் எடுக்கும்போது. பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காட்டுறேன். 4 சைடும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 4 சைடும் இந்த மாதிரி ப்ளைவுட் வச்சுருக்காங்க. இதோட இந்த கார்ட்டோட 4 சைடும் பெரிய பெரிய போல்ட் வச்சு முடுக்கியிருக்காங்க. நம்ம இப்போ இதோ பாருங்கள், பெருசாக இருக்கா. பெருசாக இதுக்கு வேறு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் டூல்ஸும் தேவைப்படல. இது மட்டும்தான். நம்ம ரெண்டட் ஹவுஸுன்றதுனால அப்பப்போ வீடு மாறணும்னா நம்மளே இதை ஈஸியாக கழட்டிட்டு நம்மளே ஈஸியாக இதை ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். தோ பாருங்க, இதோட எல்லா வெயிட்டும் பியர் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு சட்டம் வச்சுருக்காங்க பாருங்க. நடுவில் மெர்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம எடுத்த ப்ளைவுடெல்லாம் அகைன் ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. இது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. அதனால் எங்கள் வீட்டுக்காரே நானே போடுறேன்னு சொல்லிட்டு அவர் போட்டுட்ருக்காரு.
இது ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம ஈஸியாக இதை கேரி பண்ணிட்டு போகலாம். எந்த ரெண்டட் ஹவுஸுக்குனாலும் டக்கு டக்குன்னு இதை கழட்டிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகைன் என்னடா இது அங்கங்கே பிட்டு பிட்டாக ஒரு ப்ளைவுட் கொடுத்துருக்கணும், இது ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லையான்றதுக்காக இருங்க நான் இது மேலே ஏறி நடந்து பார்க்குறேன், குதிச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் அது மேலே ஏறி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் நீங்களே, என் வெயிட்டே தாங்குதுன்னா கண்டிப்பாக இது ரொம்ப ஒர்த்து தாங்க. அங்கே பாருங்கள், நான் அந்த இடத்துல காலை வச்சு காட்டுறவங்க கிட்ட எப்படி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட ஷேக் ஆகல. அது இதாங்க எங்கள் காட்டை பற்றின ஓவரால் ரிவ்யூ. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட பேக் சைடில் எப்படி தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ப்ராடக்டோட உங்களை சந்திக்கிறோம். பாய் பாய்.